வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல். ஸோ ஆக்சுவலி இந்த ஜூன் மந்த்து நம்ம நாட்டுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ட்ராஜடி எல்லாமே நம்ம இந்த ஜூன் மந்தில் பார்த்துட்டோம், ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிறது இந்த ஆர்சிபி. ஏன்னா இது நடந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ போய் இந்த கண்டென்ட் போடுறேன்னே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி தான் கர்நாடகா கவர்மெண்ட் ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்கள்ல, வாட் இஸ் எப்படி ஆச்சு, ஏதாச்சு, என்ன ஏதுன்ட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை இப்போ தான் ரீசெண்டாக கர்நாடகா கவர்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டேட் பண்ணது என்ன, இது யாருடைய தவறு அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, அவங்க என்ன போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, இது முழுக்க ஆர்சிபியும் அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணாங்க பாருங்கள், டிஎன்ஏ, அவங்க 2 பேரும் தான் இதுக்கு முழுக்க காரணம். அது மட்டும் இல்லாமல் அந்த கர்நாடகா கிரிக்கெட் போர்டு அசோசியேஷன் இவங்களால மட்டும்தான் இந்த பிரச்சனை. அதுமாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் 11 மெம்பர்ஸ் 11 பப்ளிக்ஸ் இறந்துட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதனால் இதுக்கு காரணம் முழுக்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி அவங்க இந்த ஆர்சிபி, இந்த டிஎன்ஏ, இந்த கிரிக்கெட் போர்டு அசோசியேஷன் இவங்க தான் சொல்கிறாங்கன்னா, இந்த இவங்க 1 டே பிஃபோர் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. போலீஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. போலீஸ் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நம்ம இதை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே சோஷியல் மீடியாவில், அந்த சோஷியல் மீடியா தாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இவங்க இந்த இவெண்ட்டை பேஸ் பண்ணி அப்பப்போ அந்த வெப்பேஜ், அந்த ஆர்சிபி வெப்பேஜ்லேயும் அந்த இது சோஷியல் மீடியா எல்லா லிங்க் ஹேஷ்டேக் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்னென்னா இந்த டைமில் இதுன்னு சொல்லிட்டு ப்ரோமோக்கோசம் விராட் கோலியே நான் இது செலிப்ரேஷன் பரேட் நடக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் விதான் சௌதா டு சின்னசாமி ஸ்டேடியம், ஸோ என்ட்ரி எல்லாம் ஃப்ரீ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே அடுத்தது அன்றைக்கி முதல் நாள் ஈவினிங் ஆரம்பித்ததுலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் அதை பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு ரீசன். ஏன்னா இது எல்லாருக்குமே ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆர்சிபி ஒரு விஷயம் சொல்லணும். ஆர்சிபி எப்படின்னா 18 முறை அவங்க தோத்துட்டாங்க. 18 வருஷமாக காத்துட்ருக்காங்க இதுக்கு. அப்படி தானே? அப்போ 18 வருஷமாக அவங்க தோத்துட்ருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும் போதும் ஆர்சிபிக்கு ஃபேன் பேஸ் சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட்டு ஆர்சிபின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? ஸோ எப்படி ஒரு தோற்று போன ஒரு டீமுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னா, அதுக்கு முதல்ல ஒன்றுமே காரணம் இல்லைங்க, சோஷியல் மீடியாவே தான். அவங்கள மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணி அவங்கள வெறுப்பேற்றி கடுப்பேற்றி, ஸோ அவங்க அப்படியே டெஸ்பரேட்லி அவங்க கண்டிப்பாக ஒரு தெரியாத இந்த கப்பு இவங்களுக்கோசரமாவது நம்ம வாங்கி காமிக்கணும், இந்த சோஷியல் மீடியாவில் அதை போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வெறித்தனமாயிட்டாங்க எல்லாரும், அதை வாங்கியே தீரணும், சாலை கப்பி நம்மதே அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஒரு கேப்ஷன் கூட வரும் பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க வின் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸு, மும்பை இந்தியன்ஸு இவங்க எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. யார்? இது ஆர்சிபி வின் பண்ணதில், ரைட்டுங்களா? ஸோ இது முழுக்க இது ஆர்சிபி தான் காரணம். அதே மாதிரி டிஎன்ஏ அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இதை, ஸோ அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது முழுக்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ க்ரௌடு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நம்ம வீட்டில் கல்யாணம் வைக்கிறோம், என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம், பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம், இன்விடேஷன் கொடுக்குறவங்க எல்லாருமே எங்கே வர்றாங்க. ஸோ ஆனாலும் நம்ம ஒரு கணக்கு போட்டு நம்மளே ஒரு இது பண்ண மாட்டோமா? ஸோ அதே மாதிரி க்ரௌடு வராங்க, வரல, அதிகம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, அதனால் இந்த சாப்பாடை போட போகிறாங்க. க்ரௌடு கம்மியாக இருந்தால் எல்லாம் வேஸ்ட்டாக போக போகுதுன்றது, சும்மா அங்கங்கே பேரிகேட் வைக்க போகிறாங்க, எக்ஸ்ட்ரா நிறைய போலீஸை டியூட்டியில் போட போகிறாங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு, அது மட்டும் பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் தானே எடுத்து பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பண்ணாமல் விட்டுட்டு போலீஸ் மேலே ப்ளேம் பண்ணி ஐ திங்க் சஸ்பெண்டோ பண்ணாங்க, ரைட்டுங்களா? ஸோ என்னை பொறுத்தவரை கர்நாடகாவில், அதுவும் பர்டிகுலர்லி பெங்களூரு போலீஸை நம்ம ப்ளேம் பண்ணவே கூடாதுங்க. பெங்களூரில் போலீஸும் சரி, டிராஃபிக் போலீஸும் சரி, அவங்கள மாதிரி வேலை செய்கிறவங்க இந்த உலகத்திலே வேறு யாரும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாகவே சொல்கிறேங்க. எப்படின்னா இந்த டிசம்பர் 31 வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ டிசம்பர் 31 பெங்களூரில், அதுவும் எம்ஜி ரோடு, அதுக்கப்புறம் பிரிக்கெட் ரோடு, அது இதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போல்லாம் அங்கெல்லாம் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? பெங்களூர் மொத்தமே அங்கே தான் இருக்கும். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னும் போது, ஏங்க இந்த ஆர்சிபி ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் ஜனத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாதா? அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் வரும் பாருங்கள் ஊர்வலம்,
அதையும் வெல் ஆர்கனைஸாக பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ப்ளேம் வந்து கவர்மெண்ட்டு, ஆர்சிபி, அப்புறமா கிரிக்கெட் போர்டு, நான் அதை சொல்ல வரலைங்க. நான் சொல்கிறது நினைக்கிறது கண்டிப்பாக போலீஸு இதுக்கு பொறுப்பு ஏற்கக்கூடாது. போலீஸுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு இவங்க போதுமான டைம் கொடுக்கல. தட் இஸ் த மெயின் ரீசன். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணுங்க. நான் அடிக்கடி சொல்றது ஒன்று, நம்மளை விட நம்மளை பத்திரமா யாராலையும் பார்த்துக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ ஒரு பரேட் நடக்குது, ஓகே, செலிப்ரேஷனு, நீங்கள் 18 வருஷமாக காத்திருந்தது ஒன்று நடக்குது, அதனால் நீங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது தப்பே இல்லை. பட் போகும்போதே நம்மளுக்கு க்ரௌடை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், இது சேஃபாக அன்சேஃபானு. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தையும் பெட் டாக் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே. கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் வந்தாங்க பாருங்கள், பஸ் பரேடுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பஸ் ஃபுல்லாக சீல்டுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த கிளாஸில் ஃப்ரண்ட்டில் டிரைவர் பக்கத்தில் விராட் வந்து அந்த கப்பை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. கரெக்டுங்களா? ஏங்க இதை பார்க்குறதுக்கு அங்கே எல்லோரும் போகிறீங்க? நம்மளும் யோசிக்கணும்ல. இது பேசாமல் நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருந்தாலே நம்ம நல்லா அழகாக பார்த்தோம். அவங்க சேஃபாக ஃபுல் சீல்டாக, விண்டோ கூட கிளாஸ் விண்டோ இல்லை புல்லட் ப்ரூஃப் மாதிரி அந்த மாதிரி கிளாஸ் டிரான்ஸ்பேரண்ட்டாக கூட அவங்க உள்ளே உட்காந்துட்டு வெளியில் கை காட்டல. அவங்க உள்ளே இருக்காங்களா இல்லையானே நமக்கு தெரியாதுங்க. அதுக்கு ஏன், அதுவும் ஐடி ப்ரொஃபஷ்னலு, பெரிய டெசிக்னேஷனில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அங்கே போயிட்டு போலீஸ்காரங்கிட்ட அடிதடி லத்தி சார்ஜெல்லாம் வாங்கினாங்க. இது தேவையாங்க? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கட்டும். ஆனால் நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம்ல. 11 பேர் அந்த க்ரௌடில் எல்லாரும் அந்த வீடியோவில் அந்த கிளிப்பிங் போட்டாங்க பாருங்கள், அதை பார்க்கும்போதே பயமாக இருந்தது. ஸோ அதனால் ஃபேன் பேஸ் இருக்கலாம், ஃபேன் நம்ம இருக்கலாம். நான் கூட ரஜினிகாந்த் ஃபேனு, எல்லாருடைய ஃபேனும், நானும் தான் ரஜினிகாந்த் ஃபேனு, எல்லாம் சொல்கிற விஜய் ஃபேன் எல்லாமே. பட் நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கும் போது அவங்க ஃபோனை பிடுங்கி போடுறாங்க, மூஞ்ச கட்டுறாங்க, திட்டுறாங்க, விரட்டி விடுறாங்க, போலீஸ்காரன் லத்தியிலே போடுறான். எதுக்குங்க இதெல்லாம் நமக்கு? கரெக்டுங்களா? நம்மளுக்கும் ஒரு டீசெண்டான லைஃப் இருக்குல்ல, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஆர்சிபி வந்து காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, இதை வந்து வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல. இது முழுக்க ஆர்சிபி வந்து அவங்களுடைய ஆர்சிபியை ப்ரொமோட் பண்ணிவிட்டு அவங்களுடைய விக்டரி எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்க முழு மூச்சாக இறங்கினாங்க. தவிர ஒரு விஐபி, அந்த கிரிக்கெட்டர்ஸுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் இவங்கெல்லாம் உள்ள சேஃபாக போகும்போது அதை பார்க்க வந்த பப்ளிக்கு நீங்கள் சேஃப்டி கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கணும்ல. அது ஏன் யாருமே யோசிக்கல? அதனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நமக்கு சேஃப்டி முக்கியம். அதனால் நம்ம அங்கே இருக்கக்கூடாது. உண்மையாக பாருங்கள், ஏதாவது ஒரு லீவு ஹாலிடேனா வெக்கேஷன் போகிறதுக்கு பயமாக இருக்குது, எங்கே டெரரிஸ்ட் அட்டாக் வருமோன்னு. அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்லான்னு ஒரு ஃபேமஸான ஹோட்டல் போனால் எங்கே பாம்பு போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஃப்ளைட் ஏறி நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகலாம், இல்லை வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படி ஃப்ளைட் ஏறி போனால் அதுக்கும் பயமாக இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சரி கல்யாணம் பண்ணி போனால் கல்யாணம் பண்ணி அனுப்பலாம் அப்படி பார்த்தா அந்த கல்யாணம் பண்ணி போகிற இடம் அந்த பொண்ணுக்கு சேஃப்டியாக இல்லை. அதை விட கொடுமை, திருப்பி அம்மா அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கும் சேஃப்டி இல்லை. அப்படின்னும் போது அதுக்கு அப்போ என்ன தான் பண்ணுறது? ரைட்? அதனால் இதில் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றவங்கெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. மற்றவங்கள நம்ம குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதனால் உங்களுடைய உயிர் உங்கள் கையில், அவ்வளோதான். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ரைட்டுங்களா?